அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நேற்று வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். லாரஸ் லேப்ஸ் 800% மேலே நெட் ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆகிருக்கு போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது. இருந்தாலும் இன்றைக்கி அந்த ஸ்டாக்ஸை பாருங்கள், ஒரு மூமெண்ட் இல்லை. என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரில. ப்ராஃபிட் நல்லா கொடுத்தாலும் மேலே ஏற மாட்டேங்குது, ப்ராஃபிட் கொடுக்கலனாலும் மேலே ஏற மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து நிஃப்டியும் அதே மாதிரி தான் ஆல் டைம் ஹை போகணும்னு நினச்சோம். பட் எகெயின் சரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. பட் இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலில் இருக்கிறதுனால சின்ன ஒரு கரெக்ஷன் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஃபைனலாக நமக்கு என்ன ஆகுங்க, நிஃப்டி சார்ட்டை பாருங்கள். கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி எடுத்து பார்த்தாலும், 5 வருஷம் முன்னாடி எடுத்து பார்த்தாலும், 15 வருஷம் முன்னாடி எடுத்து பார்த்தாலும் ஃபைனலாக மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் நடக்கத்தான் செய்யும். ஸோ இதெல்லாம் நார்மல். நம்ம வந்து எதுக்கும் பேனிக் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம், இல்லைனா புக் பண்ணாமல் இருந்தாலும் ஓகே தான். நமக்கு வந்து ஃபைனலாக நம்ம எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நம்மளோட பேஷன்ஸுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நம்மளோட பொறுமையை கண்டிப்பாக சோதிச்சுட்டு தான் நமக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டை கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். இன்னுமே நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்கவங்க கேட்குறாங்க, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா. நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்க. நானுமே இந்த நம்ம சேனலில் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி கூட வாங்கலாம். எப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்கும் நம்ம ஒரு ரேஞ்ச் சொல்கிறோம். 200 மூவிங் ஆவரேஜ், 52 வீக் லோ. ஸோ அதில் இருக்க வேல்யூவேஷன் பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கலாம். நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னுமே பாட்டம் ப்ரைஸில் தான் இருக்குது, நல்ல ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில். ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க நேற்று, அதை பற்றி பார்க்க போகிறோம். டாலர், சில்வர், கோல்டு, இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். நியூஜன், விபிஎல், என்எஸ்டிஎல், கிராவிட்டா, ஆர்விஎன்எல், ஃபேக்ட், டிக்ஸான், எலிகான், இந்த ஸ்டாக்ஸ் பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா எல்லா ஸ்டாக்ஸுமே க்ரோத்தில் தான் இருக்குது. நமக்கு வந்து அர்ஜென்ட்டாக பணம் தேவை அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து கொடுக்குதுங்க, இல்லைன்னா சொல்ல. ஷார்ட் டேர்மில் அப்போ நான் வந்து இப்போ ஷார்ட் டேர்மில் நானுமே ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டர் தான். இப்போ வரைக்கும் நான் ஷார்ட் டேர்மில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 3 months 6 months அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவோம். பட் 1 day 2 day 1 வீக்கில் கூட ப்ராஃபிட் எடுக்கிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் லக்கு. சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தா மேலே ஏறும். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வாங்குவாங்க. சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கலனாலும் மேலே ஏறும். ஸோ அந்த டைமில் இருந்தவங்க ப்ராஃபிட் தான் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம கணிக்கவே முடியாது, யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இன்னொன்று, நேற்று போட்ட வீடியோவில் நான் முக்கியமானது சொன்னேன், எகெயின் சொல்கிறேன். யாருக்காகவும் காசு கொடுக்காதீங்க நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஷேர் மார்க்கெட்டில். அப்படி ஒன்றுமே கிடையாது. நீங்களாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட். எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும் உங்களோட லேர்னிங்ஸு. அவங்க என்ன தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துப்பாங்க. என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிட்டாலும் அது வந்து நீங்கள் ஒரிஜினலாக ட்ரேட் பண்ணும்போது தான் அது வந்து ஒரிஜினாலிட்டி. அது அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட உண்மையான பலன் கிடைக்கும், உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் இல்லாமல் யார்கிட்ட நீங்கள் 10,000 ரூபா இல்லை 1 கோடி கொடுத்து கற்றுக்கிட்டாலும் அதோட பலன் கிடைக்காது. நீங்களாக லேர்ன் பண்ணால் மட்டும்தான். யாருக்காகவும் காசு கொடுக்காதீங்க, யாருக்கிட்டையும் காசு கொடுக்காதீங்க லேர்ன் பண்ணுறதுக்காக. நிறைய புதிய இன்வெஸ்டர் வந்து நம்ம சேனலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்காக எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும் நம்ம வந்து ஒரு மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சுருக்கோம். அதை பாருங்கள். என்னோட ஸ்டைலில் இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். நான் வந்து எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுவேன், ஸ்விங் ட்ரேடிங்கு நான் எப்படி சூஸ் பண்ணுறேன், பிஇ ரேஷியோ எப்படி பார்க்கணும். இன்னுமே நிறைய பேர் ஒருத்தர் கூட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாரு, பிஇ ரேஷியோ பார்க்காம நீங்கள் எப்படி ப்ரோ ஸ்டாக்கை வந்து வாங்குறீங்க அப்படின்னு. ஸோ அது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பிஇ ரேஷியோ எப்படி பார்க்கணும் அப்படின்னு. ஸோ நான் வந்து இதில் நான் போடுறேன்ல, இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டு இல்லை நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அந்த ஸ்டாக்கை பற்றி தான் எகெயின் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் பிஇ ரேஷியோ எல்லா டைமும் நம்ம பார்க்கணும்னு தேவையில்லை. ஏன்னா பிஇ ரேஷியோ ஹை வேல்யூவேஷனில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் மேலே தான் இருக்குது. பிஇ ரேஷியோ அண்டரில் இருக்க ஸ்டாக்குமே ரொம்ப கீழேயும் இருக்குது, மேலேயும் இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு காரணம் கிடையாது. பட் வேல்யூவேஷன் பார்த்துட்டு வாங்கணும், கரெக்டான டைமில் நம்ம வாங்கணும். அதை மட்டும் தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். நிஃப்டி இன்றைக்கி பாருங்கள், நிஃப்டி வந்து ஆல்ரெடி 25,766 இந்த சார்ட் எடுக்கும்போது நம்ம வந்து ஆல் டைம் ஹைக்கு போகுமா அப்படின்னு, 26,400க்கு போகுமா அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அங்கே போகலை, திரும்ப ஒரு ரிட்டர்ன் ஆகுது. மேபி 25,600ங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கீழே கரெக்ஷன் ஆகும். 25,400 அந்த ரேஞ்சு கூட வர சான்ஸ் இருக்குது. பட் அந்தளவுக்கு வருமானு தெரில, பார்க்கலாம். இன்னொன்று, ஆர்எஸ்ஐ வந்து 66 மேலே போச்சு. நிறைய கமெண்ட் செக்ஷனில் கூட நிறைய பேர் சொன்னாங்க ஆர்எஸ்ஐ வந்து மேலே போகுது, மேபி நிஃப்டி திரும்புமா அப்படின்னு. ஸோ கரெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே உச்சத்தில் வந்து விற்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நிஃப்டி வந்து சின்ன கரெக்ஷன் ஆச்சுன்னா அந்த லாபம்லாம் போயிடும் அப்படின்னு. நான் வந்து எந்த ஸ்டாக்ஸையும் விற்கலை. பட் நிறைய இன்வெஸ்டர் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கவங்க விற்றுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் இப்போயுமே இருக்குது. யூஎஸ் ட்ரேடில் வந்து நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சைனா வந்து
சைனாவும் யூஎஸும் கொஞ்சம் ட்ரேட் வார் போயிட்டுருக்கு, அதனால பெனிஃபிட்ஸ் நமக்கு தான். நிறைய பிக் கம்பெனிஸ் வந்து Q2 ரிசல்ட் நல்லா கொடுக்குறாங்க, குளோபல் டென்ஷனும் ஓரளவு ஸ்மூத்தாக போகுது. ஸோ இன்னொன்று ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு, இன்னொன்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நமக்கு நல்ல சென்டிமெண்ட் தான். எஃப்ஐ டேட்டா பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எஃப்ஐ வந்து பல்காக விற்றுருக்காங்க, 1100 கோடி விற்றுருக்காங்க. இவ்வளோ நாள் வாங்கினதை திரும்ப -800 crore வந்து இப்போது இந்த மாதத்தில் எகைன் விற்றுருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ டிஏ வந்து 21ஆம் தேதி விற்றாங்க, ப்ராஃபிட் செல்லிங் அது. அதுக்கப்புறம் நேற்று வந்து பல்காக வாங்கியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இவங்க 2 பேருக்கும் சண்டை தான் போயிட்டுருக்கு. நம்ம தான் அதுக்கு கிடந்து வந்து அல்லாலப்படுறோம். டவ் ஜோன்ஸ் ஒரு S&P 500 நாஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவில் தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. எஃப்ஐ மட்டும் இன்னும் கொஞ்சம் உள்ள பல்காக வாங்கினாங்கன்னா நம்ம மார்க்கெட் மேலே ஏற்றிடுவாங்க. $, பாருங்கள், அதுவுமே ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குது, 98.6. ஸோ இவங்க கொஞ்சம் கீழே இறங்குனாங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு. ஸோ பார்க்கலாம் இது என்ன ஆகும்னு. சில்வர் பீஸு ஆக்சுவலாக நேற்று வாங்கியிருந்தாலும் இன்றைக்குமே திரும்ப கரெக்ஷன் கீழே தான் போகுது. நேற்று வாங்கினவங்க மேபி இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தா கூட ஓகே தான். பட் சில்வர் வந்து இன்னுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு 117 வரைக்கும் வருமானு நான் பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல சென்டிமெண்ட் இருக்கும். மீன்ஸ் சில்வர் பீஸ் குறையணுங்க, இவ்வளோலாம் எதுங்க, ஸ்டேப் ஹெவன் தான். பட் இதுக்காக எவ்வளவோ ஏற்றி விட்டாங்க. பட் அவ்வளோ தூரம் வருமானலாம் தெரில, ஒரு ரீபவுண்ட் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா RSIயுமே 47 கீழே வந்துருச்சு. பட் அதாவது புதுசாக வாங்குறவங்க வந்து ஒரு 100 டே மூவிங் ஆவரேஜ் வந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 117 அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓகே, ஒரு ட்ரையாக இருக்கலாம். இல்லை இப்போயே வாங்கினீங்கன்னா நீங்கள் SIP மூலமாக தான் வாங்கணும், கொஞ்சமாக. கோல்டு பீஸும் பாருங்கள், அதுவுமே அந்த சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே வரவே இல்லை. கோல்டு வந்து அந்தளவுக்கு கீழே இறங்காதுன்னு தான் நினைக்கிறேன். 96 நேற்று வந்துச்சு. நேற்று வாங்கியிருந்தா கூட இன்றைக்கி வந்து ஒன்று சின்ன லாபம் கிடச்சிருக்கும். நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட. பட் என்னோடய ரெக்கமெண்டேஷன் வந்து, நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறத விட SIP முறையில் வாங்கினா வாங்குங்க. அப்படி இல்லைனா நான் வாங்குறதா இருந்தால் ஒரு 80 வரணுங்க. நான் வந்து பாட்டம் ரேட்டில் தான் வாங்குவேன். நான் வந்து சேஃப் இன்வெஸ்டர் தான். எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக இருந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன். இப்போதைக்கு நான் வாங்குற மாதிரி இல்லை. 80னா நான் 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்தால் வாங்குவேன். இல்லைனா தேவையில்லை, எனக்கு வேறு ஸ்டாக்ஸில் நான் முதலீடு பண்ணி அதிலிருந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடுவேன். நேற்று போட்ட வீடியோவில் பாருங்கள், இதே ஸ்டாக்ஸு இன்னுமே அதே கேட்டகரியில் இருக்குது. ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ், ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட்டு, 52 வீக் லோ, இன்னும் சப்போர்ட் லெவலில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. பாருங்கள், இதெல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸு, ஓரளவு சப்போர்ட் லைனு இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதனால் இமீடியட்டாக அப்பவும் இருக்காது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதில் இருந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸை வந்து எடுத்து நான் அடுத்தடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிக்ஷான் டெக்னாலஜி, ஓகே, இந்த கம்பெனி வந்து மிட்கேப் கம்பெனி. ஓகே, ஸோ இவங்க வந்து ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து பாருங்கள், 72% வந்து ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மாதிரி சேல்ஸுமே 29% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி பாருங்கள், 200 மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே இறக்கி விட்டுருக்காங்க. இதில் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு, ப்ரொமோட்டர் வந்து செல் பண்ணுறாங்க அவங்க சைடு இருந்து அப்படின்னு. ஸோ இது வந்து கம்பெனிக்கு நெகட்டிவ் தான். பட்டு ரிசல்ட் கொடுத்துமே இன்னுமே கீழே இறக்குறாங்க. ஸோ எவ்வளோ தூரம் கீழே போகணும்னு தெரில. பட் நீங்கள் வந்து இதெல்லாம் நல்ல கம்பெனி, மிட்கேப்பு. இன்னொன்று, எப்பயுமே இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்னால் ஒரு 1400 வந்தால் கூட நல்ல ஒரு ரீபவுண்ட் ரேஞ்சாக இருக்கும். இன்னொன்று அவ்வளோ தூரம் கீழே போகுமான்னு தெரில. ஏன்னா நிறைய பேர் இந்த ரேட்டில் பார்க்க ஏன்னா ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால. ஓகே, 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே கட்டாகி போகுது. பட் அது கீழே நிரந்தரமாக போகுமான்னு தெரில. ஸோ எவ்வளோ தூரம் போகும்னு தெரில. நீங்கள் வாங்கினா SIP முறையில் வாங்கலாம். கொஞ்சமாக வாங்கிக்கணும்னு வைங்க, மேபி 1400 போய்கிட்டோ ரீபவுண்ட் ஆகும், இல்லை இப்போயே கூட ரீபவுண்ட் ஆகும். அது யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ இன்னொன்று, இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா, ரீட்டைலர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க. அது கம்பெனிக்கு ரொம்ப பாசிட்டிவ். ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆனால் தான் நெகட்டிவ். ஸோ இது இன்னொரு பாசிட்டிவ். ஸோ நீங்கள் யோசிச்சுங்க என்ன பண்ணலான்னு. எலிகான் இன்ஜினியரிங், இந்த கம்பெனி வந்து இவங்களுமே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க ரிசல்ட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பெருசாக ஒன்றும் மூவ் ஆகலை. பட் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இந்த கம்பெனியுமே பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, 200 டே மூவிங் ஆவரேஜில் டச் ஆகிட்டு நிற்கிது. ஸோ இது வந்து கீழே வந்துச்சுன்னா ஒரு 520 வர்றது கஷ்டம் தான். அது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கம்பெனி வந்து ஹெவி எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் அந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. இவங்களோட டெப்ட் எக்யூட்டி, PG ரேஷியோலாம் நல்ல ஒரு பர்சன்டேஜ். அது மாதிரி ஸ்டாக் PE, இண்டஸ்ட்ரி PE இது எல்லாமே அண்டர் வேல்யூடாக காமிக்கிறாங்க. பாருங்கள், ஸ்டாக் PE வந்து 28 தான் இருக்குது, இண்டஸ்ட்ரி PE 51 இருக்குது. ஸோ இந்த மாதிரி PE ரேஷியோ பற்றி வாங்குறவங்களுக்கு இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து PE ரேஷியோவும் பார்க்குறோம், அதுக்கப்புறம்
அதோட சப்போர்ட் இது மெயினாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இதை தான் மெயினாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் PE ரேஷியோ, அதுக்கப்புறம் டெப்ட் டு எக்விட்டி, PEG ரேஷியோ இதெல்லாமே பார்த்து தான் வாங்குகிறோம். இவங்களுக்கு டெப்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3 இயர்ஸ் டெப்ட் வந்து 151 கோடி, இப்போ வந்து 258 கோடியாக மாறி இருக்குது. 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே கம்மி தான், 483 கோடி. ஸோ இது வந்து நல்ல ஒரு கம்பெனி, நம்மளும் ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இவங்க வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் கியர் மோட்டார், ரிடியூஸ்டு மைனிங் எக்யூப்மெண்ட், காஸ்டிங் ப்ராசஸ் இந்த மாதிரி செக்மெண்ட்டில் இருக்காங்க. எப்போ வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க, இதுதான் இந்த கம்பெனிக்கு நெகட்டிவ். ஸோ இவ்வளோ நாளாக கன்சல்டேஷன் சூழ்நிலை இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், 5 வருஷம் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4600% கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சூப்பரான கம்பெனி. ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் ரிசல்ட் வந்து 0 தான், ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா மேபி எஸ்ஐபி தான். நானுமே இப்போ அதாவது 60% இன்வெஸ்ட் பண்ணிட்டு 40% கையில் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுறது பெட்ரு. அடுத்து வந்து ஃபெர்டிலைசர், அக்ரோ கெமிக்கல் இந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. இவங்க வந்து 200 மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஸ்டாக் வந்து ஒரு காலத்தில் இது வந்து ஒரு ஏப்ரல் அந்த டைம்லலாம் 600 போயிட்டு இப்போ வந்து 800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் வாங்கினவங்களாம் இப்போ வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜோனில் இருப்பாங்க. இவங்க வந்து சொல்லணுன்னா இவங்களோட PEG ரேஷியோ மட்டும் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி இவங்க வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லைனு இன்னொன்று 200 மூவிங் வரைக்கும் அந்த ரேஞ்சில் இருக்காங்க. நல்ல ஒரு கம்பெனி. இவங்க ஒரு மேக்ஸிமம் மிட் கேப் தான், பட்டு ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட ட்ரை பண்ணலான்னு என்னோட ஒப்பீனியன். பட் இந்த ஸ்டாக் எதுக்காக ஸ்க்ரீன் பண்ணினா அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து 1700 நம்ம ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம். PEG ரேஷியோ மட்டும் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி ஸ்விங்குக்காக ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இவங்களோட ஸ்டாக் PE வந்து 706 இருக்குது, இண்டஸ்ட்ரி PE 27 இருக்குது. ஸோ இவங்க வந்து நல்லாவே ஓவர் வேல்யூடாக இருக்காங்க. பட்டு ரீசெண்ட் டைமில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து கரெக்ஷனில் இருக்குது. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம ட்ரை பண்ணுறது பெட்ரு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து NSDL. இந்த கம்பெனி வந்து நிறைய பேர் IPOவில் வந்தாங்க, நிறைய பேர் நம்ம குரூப்லேயும் கேட்டாங்க. இப்போதைக்கு யாருமே என்கிட்ட கேட்குறது இல்லை, என்னென்னு தெரில. இந்த கம்பெனி வந்து இப்போ நல்ல ஒரு ரேஞ்சில் தாங்க இருக்குது, நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டில் தான் இருக்குது. ஒரு 1164 மேபி இன்னும் கூட கீழே இறக்கலாம். பட் இந்த கம்பெனியில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டிங் நமக்கு இப்போ CDSL இருக்குல்ல, அதேமாரி தான் இதுவும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை இது கிக்காப் ஆச்சுன்னா ஆனது தான். இப்போ NSE வந்து IPO வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இதுவுமே மேலே ஏற சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இப்போ நானுமே இப்போ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட் தான். இப்போ வேறு ஏதாச்சும் ஸ்டாக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா நான் இதில் என்ட்ராகலான் இருக்கேன். எனக்கு ஆல்ரெடி BSE இருக்குது, அதனால் நம்ம எல்லாமே ஒரே ரிலேட்டட் கம்பெனி தானே. BSE, NSE, CDSL, NSDL இதெல்லாமே ஒரே ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டிங். ஸோ இதில் இருக்கிறதுனால நம்ம ஒரு கம்பெனி, ஒரு செக்டாரில் ஒரு கம்பெனி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இது இப்போதைக்கு நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. இவங்களோட ஸ்டாக் PE பாருங்கள் 68 இருக்குது, இண்டஸ்ட்ரி PE 57 இருக்குது. ஆக்சுவலாக BSEக்கு இதே ரேஞ்சில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துங்க, இது வாங்கணுன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டில் இருக்குது. அடுத்து வந்து VBL. இந்த கம்பெனி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி இப்போ மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஸோ எவ்வளோ தூரம் மேலே போகுன்னு தெரில. ஒரு 470, 74, 75, 480க்கு மேலே போச்சுன்னா நல்ல ஒரு புல்லி சென்டிமெண்ட் வரும்னு பார்க்குறேன். 29th வந்து போர்டு மீட்டிங் வைக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ நம்மளுமே ஸ்டாக்ஸை வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இது வந்து லார்ஜ் கேப் கம்பெனி, நல்ல அமௌண்ட் கொடுத்து நிறைய பேர் முதலீடு பண்ணியிருக்காங்க. நானுமே முதலீடு பண்ணியிருக்கேன். எனக்குமே ஒரு 8% நெகட்டிவில் இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆகும்னு. கிராவிட்டா இந்தியா இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு 7% வரைக்கும் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. இவங்க வந்து சூப்பர் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட், அதை தாண்ட முடியாமல் இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்க வந்து ரிசல்ட் வந்து 30th அக்டோபர் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேபி நல்ல ரிசல்ட்டாக வர சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போயே ஏற்றுறாங்க. ஏன்னா ரிசல்ட்டு அன்னைக்கு மட்டும் ஏற்ற மாட்டாங்க. ஒரு சில ஸ்டாக் வந்து அதுக்கு முன்னாடியே ஏறிடும், இல்லைனா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட ஒரு சில ஸ்டாக் வந்து ஏறும். ஒரு சில ஸ்டாக் வந்து ரிசல்ட் வர்ற அன்றைக்கி ஏறும். ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ அது வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதை ஏற்றுறவங்க வந்து மேபி பிக் பிளேயர்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரொமோட்டராக இருக்கலாம், இல்லை கம்பெனிக்கு உள்ள இன்சைட் ஆட்களாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம ஆல்ரெடி உள்ளே இருக்கோம், நெகட்டிவாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இது ஏறினது எனக்கு 4% தான் நெகட்டிவில் காமிக்குது. மேக்ஸிமம் இது ஒரு சூப்பர் ட்ரெண்ட் ரெசிஸ்டண்ட்டை கடந்து ஒரு 1800க்கு மேலே போயிடுச்சுன்னா நல்ல ஒரு புல்லி சென்டிமெண்ட் வரும், ஆல் டைம் ஹை கூட போகும். நான் வந்து இந்த கம்பெனி விற்கிற மாதிரி இல்லை, வச்சுட்டு தான் இருக்கேன். இது பாசிட்டிவில் வந்தாலும் அப்படியே தான் வச்சுட்டு இருப்பேன். இது வந்து சூப்பரான ஒரு கம்பெனி. லெட் ரீசைக்கிளிங் இருக்காங்க, அலுமினியம் இந்த மாதிரி செக்மெண்ட்லையும் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. இன்னொன்று இவங்க Q1 ரிசல்ட்டுமே நல்லா கொடுத்தாங்க. இருந்தாலுமே ப்ரைஸை வந்து கீழே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், இது மேக்ஸிமம் மேலே போக சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஹை வால்யூம்னு வேறு நடந்திருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போகிறோம். 30th அக்டோபர் ரிசல்ட் வேறு வருது.
நியூஜன். இந்த கம்பெனி வந்து நம்ம குரூப் இன்றைக்குமே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நம்ம குரூப்போட ஃபேவரட் ஸ்டாக்னு. அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று ப்ரைஸை வந்து ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே தெரியும் சார்ட்டில், அதாவது நம்ம வந்து இந்த சார்ட்டை வந்து எக்ஸ்ரேன்னு தான் சொல்கிறோம். நம்ம மனுஷ உடம்புக்கு வந்து எக்ஸ்ரே எப்படி இருக்குது, எக்ஸ்ரே ஸ்கேனு அந்த மாதிரி, அதேமாரி தான் நம்ம ஒரு ஸ்டாக்குக்கும் எக்ஸ்ரேங்கிறது இது. ஸோ இது வந்து ஹை வால்யூம் நடக்குது. அதேமாரி பாருங்கள், இந்த சார்ட்டில் ப்ரைஸ் மூவ் ஆகலை. ஸோ இது சிம்பிள் கொஸ்டின் தான், யார் வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அந்த வால்யூம் நடக்குதா, அதுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து ரெட்டு வால்யூம் நடந்துச்சுன்னு, அதாவது விற்கிறாங்கன்னா ஓகே, யாரோ விற்று வாங்குறாங்க, இல்லை வாங்கி விற்கிறாங்கன்னு சொல்லலாம். இது அப்படியும் கிடையாது. ஸோ ரெட் கேண்டில் தான் அதிகமாக இருக்குது, அதாவது ரெட்டு வால்யூம் தான் அதிகமாக இருக்குது, செல்லிங் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ யாரோ வாங்கி ஹெவியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ட்ராயிருக்கோம். பார்க்கலாம், ஆர்எஸ்சியுமே பாருங்கள் அந்த 50-40 அந்த ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் மேலே போகணும், அப்படி தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம், அப்படி தான் எல்லாருமே தப்பிப்போம். ஏன்னா இது கிட்டத்தட்ட நானுமே 3 மாதமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆகுன்னு பார்க்கலாம். 28 வந்து ரிசல்ட் வருது. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் ரிசல்ட் தெரியும். நேற்றுமே நல்ல ஒரு ஹை வால்யூம் நடந்திருக்கு, இருந்தாலும் இன்றைக்கி வந்து சொன்னங்கிட்டாங்க. அடுத்து RVNL, இந்த ஸ்டாக்குமே நிறைய பேர் லாக் ஆகிருக்காங்க. இவங்க வந்து ரயில்வே ப்ராஜெக்ட் இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸும் நிறைய வருது, நல்லா கம்ப்ளீட் பண்ணுறாங்க, ஆர்டர் புக்கும் நிறைய இருக்குது. பட் இவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை நான் வந்து ரீட் பண்ணேன். இவங்க வந்து ப்ராஜெக்ட் எடுக்கிறது வந்து ப்ராஃபிட்ஸ் மார்ஜின் வந்து அதிகமாக வைக்காமல் எடுக்கிறாங்க, லோ பிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மையாகவும் தெரில. ஏன்னா லோ பிட்டராக இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ண முடியும், பட் உங்களுக்கு அந்த ஒர்க்கிங் காஸ்ட் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். ஸோ ஃபைனலாக நெட் ப்ராஃபிட்டும் அடியாகும், இவங்களுக்கு டேக்ஸ் இதெல்லாம் போகும்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இது நெகட்டிவாக இருக்குது. பட் அதனால கூட ப்ரைஸை கீழே வச்சுட்ருக்காங்கன்னு தெரில. பட் நல்ல ஒரு கம்பெனி RVNL, கவர்மெண்ட் பேஸ்ட் கம்பெனி, நம்ம ரயில்வே செக்மெண்ட்டில் இருக்க மெயினான கம்பெனி. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கப்புறம் இப்போதைக்கு ஆல்ரெடி 52 வீக் லோவில் தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம என்ன வாங்கணுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. பட் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு 60-40 அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் ஆல்ரெடி கீழே இருக்கிறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக போட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரைஸு மேலே வரும்போது நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.